இன்றைக்கி வந்து பீன்ஸு கேரட்டு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கின வாட்டி பீன்ஸு கேரட்டை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வாட்டி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்குன்னு ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயும் கேரட் பீன்ஸு அரை வேக்காடு வெந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்ச விழுதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்த வாட்டி வெந்துருச்சுன்னா நல்ல பீன்ஸ் கேரட்டு குருமா ரெடி. அவ்வளோதான், பீன்ஸ் கேரட் குருமா.